டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பொது சின்னமான பரிசு பெட்டகத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு சின்னம் கிடைத்திருப்பதாக டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். இரட்டை இலை சின்னம் அதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டதால் தங்களுக்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்குமாறு அமமுக வலியுறுத்தியது. ஆனால் பதிவு செய்யப்படாத கட்சி என்பதால் அந்த கோரிக்கையை தேர்தல் ஆணையம் நிராகரித்தது. அதே சமயம் அமமுக வேட்பாளர் அனைவருக்கும் பொது சின்னம் ஒதுக்குமாறு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. அதன்படி தொப்பி, குக்கர், சாவி ஆகிய 3 சின்னங்களில் ஏதேனும் ஒன்றை ஒதுக்குமாறு அமமுக கோரிக்கை விடுத்தது. ஆனால் தற்போது டிடிவி தினகரன் தரப்பு வேட்பாளர்களுக்கு பரிசு பெட்டகம் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. சுயேட்சை வேட்பாளர்களுக்கான 198 சின்னங்களில் வேட்பாளர்கள் எந்தெந்த சின்னங்களை ஒதுக்க கோரியுள்ளனர் என்ற பட்டியலை தயார் செய்த தேர்தல் ஆணையம் எந்த சுயேட்சைகளும் கோராமல் இருந்த 36 சின்னங்களை தேர்வு செய்து அதனை அமமுகவிற்கு அனுப்பி வைத்துள்ளது. 36 சின்னங்களில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் பரிசு பெட்டகம் சின்னத்தை அமமுக தேர்வு செய்ததாகவும் அந்த சின்னத்தையே ஒதுக்கியிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதன்படி தமிழகம் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவை தொகுதிகள் மற்றும் 19 இடைத்தேர்தல் தொகுதிகளில் போட்டியிடும் அமமுகவை சேர்ந்த 59 வேட்பாளர்களும் பரிசு பெட்டகம் சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். சின்னம் ஒதுக்கப்பட்ட சில மணித்துளிகளிலேயே வீதிகள் தோறும் சுவர்களிலும் பரிசு பெட்டி சின்னம் வரையப்பட்டது. பரிசு பெட்டியை கையில் ஏந்தியபடி வீதிகள் தோறும் பிரச்சாரங்கள் களை கட்டியுள்ளன. காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பரிசு பெட்டகம் சின்னத்தை அறிமுகப்படுத்தி பேசினார். நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் தங்களுக்கு தேர்தல் ஆணையம் சின்னம் ஒதுக்கியுள்ளதாகவும் பரிசு பெட்டகம் மக்களிடையே சென்றடைந்து விட்டது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தினகரன் தெரிவித்தார். 2016 குழந்தைகளுக்காக ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. பிறந்த குழந்தைகளுக்கு தாய்க்கு சேர்த்து 16 பரிசு பொருட்கள் அடங்கிய ஒரு பரிசு பெட்டகம்னு அது பார்த்த உடனே அது அம்மாவுடைய ஞாபகம் வந்துச்சு. அது புரட்சித் தலைவர் பேரில் உள்ள எம்ஜிஆர் நகரில் நான் பேசிட்டு கிளம்புறப்ப வந்ததும் சென்டிமெண்ட்டாக அதை செலக்ட் பண்ணேன். தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. எங்கள் தொண்டர்கள் ஆர்வமாக வெற்றியை பெறணும், துரோகத்தை ஒழிக்கணும், தலைவர் அம்மாவுடைய எதிரிகளையும் துரோகிகளையும் முடிவு கொண்டு வரணும்னு உழைக்கிறாங்க. அதனால் மாபெரும் வெற்றி பெறும். அரசியல் வட்டாரத்தில் மட்டுமின்றி நெட்டிசன்கள் மத்தியிலும் பரிசு பெட்டி பேசும் பொருளாக மாறியுள்ளது. ஹேஷ்டேக் பரிசு பொட்டி, ஹேஷ்டேக் கிஃப்ட் பாக்ஸ் ஆகிய 2 ஹேஷ்டேக்குகளும் தமிழகம் மற்றும் இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆனது. இதில் பலரும் பரிசு பெட்டிக்குள் என்ன வைத்திருப்பார்களோ என கிண்டல் அடித்தும் அமமுகவை சேர்ந்தவர்கள் பரிசு பெட்டிக்கு வாக்களியுங்கள் என்று பயன்படுத்தியதாலும் 2 ஹேஷ்டேக்களும் ட்ரெண்ட் ஆனது. பரிசு பெட்டகம் சின்னத்தை மக்களிடம் கொண்டு சென்று வெற்றியடைவோம் என அமமுகவினர் கூறி வரும் நிலையில் பரிசு பொருட்களை வாங்கிய பழக்கப்பட்டவர்களுக்கு சரியான சின்னத்தை ஆணையம் ஒதுக்கியிருப்பதாக அதிமுகவினர் விமர்சித்துள்ளனர். சின்னம் எதுவானாலும் அவை யார்கிட்ட இருக்கிறது என்பதுதான் முக்கியம் என்று அமமுகவின் பெரம்பூர் தொகுதி வேட்பாளர் வெற்றிவேல் தெரிவித்தார். தொப்பி சின்னத்தில் நின்னோம், அதில் ஜெயிச்சிட போகிறோம் தான் தேர்தலில் நிறுத்தினாங்க. அப்போ அந்த சின்னம் ப்ராப்ளம் ஆச்சு. அதே ஒரு அடுத்த தேர்தலில் குக்கரில் நிற்கும் போது தொப்பியை கேட்டோம். தொப்பி தான் முதல் கேட்டோம், கொடுக்க மாட்டேன்னு குக்கர் வாங்கினோம். அப்போது தொப்பி எழுத்து நின்று 300 சொச்சம் ஓட்டு தான் வாங்குச்சு. ஸோ யார் கையில் சின்னம் இருக்கிறதுன்றது தான் முக்கியமே தவிர சின்னம் எதுன்றது முக்கியம் இல்லை. ஏதாவது ஒரு சின்னம் ஒதுக்கியாக வேண்டும் என்பதால் பரிசு பெட்டகத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருப்பதாக துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். பரிசு பெட்டியை ஒதுக்கியிருக்காங்க, அதை பற்றி கருத்து ஏதாவது ஒரு சின்ன ஒதுக்கப்பட வேண்டும், அந்த வகையில் அவருக்கு ஒரு சின்ன ஒதுக்கப்பட்டிருக்கிறார். டிடிவி தினகரன் தரப்புக்கு ஒதுக்கப்பட்ட பரிசு பெட்டகம் காலியாகத்தான் இருக்கும் என விமர்சித்துள்ள அமைச்சர் ஜெயக்குமார், திருமங்கலம் ஆர்கே நகர் பார்முலாவை நம்பி இனியும் மக்கள் ஏமாற மாட்டார்கள் என கூறியுள்ளார். அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, டோக்கன் சிஸ்டம் எப்படி ஆர்கே நகர்ல திருமங்கலம் ஃபார்முலா வெற்றி பெற்றதோ அதே போல ஆர்கே நகர்ல ஒரு ஃபார்முலா வச்சாங்க. அது 20 ரூபீஸ் ஃபார்முலா, 20 ரூபீஸ் ஃபார்முலா. அது அந்த தொகுதியில் தற்காலிகமாக ஈடுபட்டது. அதனால் இந்த பெட்டியை வச்சு ஏதாவது ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அது நிச்சயமாக அது சவ பெட்டியாக தான் இருக்காது. பரிசு பொருட்களை வாங்கியே பழக்கப்பட்டவர்களுக்கு சரியான சின்னத்தையே தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். குக்கர் சின்னத்துக்கு கோவிந்தா என்பதை போல குக்கர் சின்னம் இல்லாத போது தவித்து தத்தளித்து கொண்டிருந்த வேளையிலே இப்போது பரிசு பெட்டி வழங்கியிருக்கிறார். பரிசு வாங்கி பழக்கப்பட்டவர்களுக்கு
சரியான ஒரு சின்னத்தை வழங்கியிருக்கிறார்கள் என்றுதான் எல்லோரும் கருதுகிற கருத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். இதேபோல் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்களுக்கு பரிசு பெட்டகம் சின்னம் ஒதுக்கப்பட்டதை பல்வேறு தரப்பினரும் வரவேற்றும் விமர்சித்தும் வருகின்றனர். இதனிடையே குக்கர் சின்னத்தை யாருக்கும் ஒதுக்கக்கூடாது என அமமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்கப்பட்ட நிலையில் மதுரை, திருச்சி சுயேட்சை வேட்பாளர்களுக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கும் இந்திய தேசத்திற்கும் இந்திய நாட்டை ஆளக்கூடிய தகுதி கொண்ட ஒரே பிரதமர் One Congress leader talks of killing Modi. நாளுக்கு நாள் வெயிலோடு சேர்த்து தேர்தல் பிரச்சாரமும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. திமுக மீது முதலமைச்சர் விமர்சனம் செய்ய, முதலமைச்சர் மீது உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்ய, ஓபிஎஸ் வைகோ மீதும் ஸ்டாலின் ஹெச் ராஜா மீதும் விமர்சனங்கள் வைக்க இன்றைய பிரச்சார மேடைகள் ஆங்காங்கே களைகட்டின. விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலையில் இன்றைய பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சிகளை விமர்சித்து ஆதரவு திரட்டினார். திருவண்ணாமலையில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் திமுக தலைவர் ஸ்டாலின் நாட்டில் நடமாடுவதை அசிங்கம் என கடுமையாக விமர்சித்தார். எப்படி எல்லா திட்டத்தையும் தேர்தல் அறிக்கையில் சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கிறோம். ஆனா திமுக சொன்னதை செஞ்சிருக்காங்களா? அதான பொய் அறிக்கைன்னு சொல்றோம். நிலமற்ற விவசாயிக்கு நிலம் கொடுப்பதான சொன்னான். எப்படி ஏமாற்ற வேலை? என்னாச்சும் நிலம் கொடுக்க முடியுமா? விவசாயிக்கு எல்லாம் தெரியும், விவசாய தொழிலாளிக்கு தெரியும். இதெல்லாம் வேணுமென்னு பொய் பேசி நாட்டு மக்களை ஏமாற்றி வாக்கு வந்திருக்காக ஓடுகின்ற அரசியல் நாடகம். கரூரில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வைகோ குறித்து கடுமையாக விமர்சனம் செய்தார். வைகோ செல்லும் கட்சியின் நிலைமை அனைவருக்கும் தெரியும் என அவர் நகைச்சுவையுடன் கூறினார். நான் உயிரோடு இருக்கு வர ஸ்டாலினை முதலமைச்சராகவே ஆக்க மாட்டேன் சவால் விட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு? நான் உயிரோடு இருக்கு வரை திருப்பதி ஸ்டாலினை முதலமைச்சராக நான் சாவேன். அண்ணன் வைக்க எந்த கட்சிக்கு போனா அது என்ன நடக்கிறது? அவர் அங்கேயே இருக்க. அவர் எந்த கட்சிக்கு போறாரோ அது படாதுதான். அந்த கூட்டணி படாது. சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர் பாஜக வேட்பாளர் ஹெச் ராஜா நாடாளுமன்றம் சென்றால் சிவகங்கை தொகுதிக்கே அவமானம் என கூறினார். தமிழ் சமுதாயத்தினுடைய நல்லிணக்கத்தை நிம்மதியை கெடுக்கக்கூடிய வகையில பேசுவது, வாய்க்கு வந்தபடியெல்லாம் உளறுவது, கலவரத்தை நடத்துவதற்கு தூண்டுவது, பொய்களையே பேசிக் கொண்டிருப்பது, அவதூறுகள் பேசுவது மட்டும்தான் எச் ராஜாவினுடைய தொழிலாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்க விரும்புவது, இப்படிப்பட்டவர் நாடாளுமன்றத்திற்கு போனால் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கே அது மிகப்பெரிய அவமானம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆக அங்கே போய் இதே போன்ற நிலையை அவர் அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய என்ன சொல்லுவார்கள், எந்த தொகுதியிலிருந்து வந்திருக்கிறார் என்று ஒரு கேள்வி வருகிற போது சிவகங்கை தொகுதியில் வந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த சிவகங்கை தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானம் என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சிவகங்கைக்கு செல்வதற்கு முன்னதாக காலையில் மதுரை மாட்டுச்சந்தையில் நடைபயிற்சி மேற்கொண்ட ஸ்டாலின் அங்கிருந்த மக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது ஏராளமான இளைஞர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். பின்னர் அருகே இருந்த டீ கடையில் பொதுமக்களுடன் அமர்ந்து ஸ்டாலின் தேநீர் அருந்தினார். பின்னர் பொதுக்கூட்டத்திற்கு செல்லும் வழியில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியில் மாணவர்கள் ஈடுபட்டதை கண்ட ஸ்டாலின் தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு மாணவ மாணவிகளுடன் உரையாடினார். தூத்துக்குடியில் வாக்கு சேகரித்த பாஜக மாநில தலைவர் தமிழிசை கழுகுமலையில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று பின்னர் பிரச்சாரத்தை தொடங்கினார். திமுகவின் கடவுள் மறுப்பு கொள்கையை விமர்சித்து அவர் வாக்கு சேகரித்தார்.
இந்த முருகன் நம்மள ஆசீர்வதிப்பாரு. ஏன்னா நம்ம அவங்க அண்ணன் பிள்ளையாரையும் கொண்டாடுறோம், அவங்க அப்பா அம்மாவையும் கொண்டாடுறோம், அவங்க மாமா மாமியும் கொண்டாடுறோம். ஆனா அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் கனிமொழி சார்ந்த கட்சி ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு கூட வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா விநாயகரை கும்பிடுறவங்க அவர்களுக்கு வேண்டப்படாதவர்கள். இதேபோல திருவண்ணாமலையில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக நடிகர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். மக்களவைத் தேர்தலையும் போட்டியிடும் கட்சிகளையும் அதன் தலைவர்களையும் சினிமா படத்தோடு ஒப்பிட்டு அவர் விமர்சித்தார். இந்தியாவுக்கே யாரு ஒரு வெள்ள இருந்தா கூட 2 கைக்கூலிகள் இருப்பாங்கல்ல. யார் இந்த 2 கைக்கூலிகள்? எடப்பாடி, ஓபிஎஸ். அதே மாதிரி 2 காமெடியன்கள் இருப்பாங்கல்ல. யார் இந்த 2 காமெடியன்கள்? இந்த அரசுல 30 அமைச்சர்களுமே காமெடியன்கள் தான். இந்த 2 பேரும் கொஞ்சம் ஸ்பெஷல் பீஸ். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க கண்டுபிடிப்பீங்க பார்ப்போம். டயர் நக்கி. இதை விரட்ட வேண்டிய நேரம் ஏப்ரல் 18. ஏப்ரல் 18 மோடிக்கு கெட் அவுட். பிரச்சாரத்தின் போது உதயநிதி ஸ்டாலினை காண கூட்டத்தில் முண்டியடித்த மூத்த ரசிகை ஒருவருக்கு வாகனத்தின் ஓரத்தில் இருந்து சைகை காட்டினார். ராமநாதபுரம் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் நவாஸ்கனி மற்றும் பரமக்குடி சட்டமன்ற வேட்பாளர் சம்பத்குமார் ஆகியோரை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் ஆதரித்து பிரச்சாரம் செய்து வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். நிறைவேற்ற ஒரு காலக்கெடுவை அதிகாரிகள் தந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அதிகாரிகளை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன், அந்த காலக்கெடுவிற்குள் முன்பு அதை நிறைவேற்றி தந்திட வேண்டும். அப்படி நிறைவேற்றி தந்தால் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த துறைக்கு, அந்த அதிகாரிகளுக்கு நானே பரிசு பொருள் தருவேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அறிவித்தார்கள். அதை சவாலாக அன்றைக்கு நான் பொறுப்பேற்றிருந்த அந்த துறை ஏற்றுக்கொண்டது. அதிகாரிகள் பம்பரமென அதில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டார்கள். குறித்த நாளுக்கு முன்னே அந்த திட்டத்தை நிறைவேற்றி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை போக்கிய ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதை நான் பெருமையோடு இங்கே பதிவு செய்கிறேன். ஒரு காலத்தில் என்ன சொல்லுவார்கள், அரசு அலுவலகங்கள்ல, காவல்துறையில, ஏதேனும் பல துறைகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தவறு செஞ்சிட்டா பனிஷ்மெண்ட் ஏரியாவில் கொண்டு போய் போடுவாங்க, டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. அப்போ கூலா சொல்லுவாங்க, ராமநாதபுரம் மாவட்டத்தில் போடுவாங்க. காரணம் தண்ணீர் இல்லாத மாவட்டம். ஆக அந்த மாவட்டத்துக்கு போனாதான் அது பனிஷ்மெண்டாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய நிலையில அப்படி ஒரு பெயரை பெற்றிருந்த மாவட்டம் இந்த மாவட்டம். ஆனால் தவித்த வாய்க்கு தண்ணீரை தருவேன் என்று சொல்லி கலைஞர் உறுதி எடுத்தார். அதை செய்து முடித்தோம். அந்த பெருமையோடு இன்றைக்கு உங்களிடத்தில் நான் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். ஆக இப்படி பல திட்டங்களை நான் அடுக்கிக் கொண்டிருக்க முடியும். கடந்த 20ஆம் தேதி தேர்தல் பிரச்சார பயணத்தை நான் தொடங்கினேன். அந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன்பு 19ஆம் தேதி அறிவாலயத்தில், கலைஞர் அரங்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை நாங்கள் வெளியிட்டோம். அதே தேதியிலே தான் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கை நானும் படித்து பார்த்தேன். அதிலே சில உறுதிமொழிகளை தந்திருக்கிறார்கள். தொடக்கத்திலேயே அந்த அறிக்கையில அவர்கள் சொல்லி இருப்பது, அதிமுக தேர்தல் அறிக்கையில தொடக்கத்தில் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? எங்களுக்கு வாக்களித்தால் பொற்கால ஆட்சி அமைப்போம். ஆக இதுவரையில் பொற்கால ஆட்சி இல்லை என்பதை அவர்களே தேர்தல் அறிக்கையில ஒப்புதல் வாக்கு மூலம் தந்திருக்கிறார்கள். யார் இதுவரையில் ஆட்சியில் இருக்கிறது? 2011 இருந்து அவர்கள் ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக பொற்கால ஆட்சியை தருவோம் என்று சொன்னால் இப்போ இல்லை என்றுதானே பொருள்.
ஆக பொற்கால ஆட்சி அல்ல, ஒரு கொலைகார ஆட்சி. அதற்கு உதாரணம் தான் கொடநாடு சாட்சி. ஆக கொலைய முதலமைச்சரை முன்னின்று நடத்தி இருக்கிறார் என்று சொன்னால் எந்த மாநிலத்திலாவது இப்படி ஒரு அக்கிரமம் நடந்திருக்குமா? தயவு கூர்ந்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஊழல் குற்றச்சாட்டால் பதவி விலகியவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அது ஒரு மிகப்பெரிய அவமானமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதைவிட ஒரு மிகப்பெரிய அவமானம் எதுன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி செய்திருக்கக்கூடிய கொடநாடு விவகாரம். என்னென்ன கொடநாடு விவகாரம்? இன்றைக்கு கூட நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். யார்? முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஊரா போய் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் கொடநாடு விவகாரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். இதை பேசக்கூடாது, தடை உத்தரவு வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார். நீதிமன்றம் வழக்கை ஒத்தி வச்சிருக்கு. என்ன தீர்ப்பு வந்தாலும் சரி, நான் கவலைப்படல. நான் நீதிமன்றத்துக்கு வர தயார். நான் ஏதோ 19 பேசலையே, ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசலையே, ஆதாரங்கள் இருக்கு. நாங்களாம் முதலில் அதை கண்டுபிடிச்சோம். எங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைவர்களா அதை கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வந்தாங்க. அந்த விவகாரத்திற்கு, அந்த பிரச்சனைக்கு யாரை நீங்கள் பயன்படுத்தினீங்களோ அவர்கள் முன்னின்று, அவர்களை முன் வந்து அந்த பிரச்சனையை வெளியிலே சொல்லி இருக்கிறார்கள். அதுதானே நடந்திருக்கிறது. 2000 கோடி ரூபாய் கொடநாட்டில் இருக்கு. அந்த 2000 கோடி ரூபாயை கொண்டு வந்து கொடுத்தால் அதற்கு கமிஷன் 5 கோடி ரூபாய் என்று ஒரு முடிவெடுத்து அதற்காக ஒரு திட்டம். அந்த திட்டத்திற்கு அவர்கள் யாரை பயன்படுத்தினார்கள்? அம்மையார் ஜெயலலிதாவினுடைய டிரைவர், காரோட்டி. அவர் பெயர் கனகராஜ். ஜெயலலிதா அவர்களுக்கு மட்டுமல்ல, சசிகலாவுக்கு அவ்வப்போது காரோட்டி இருக்கிறார். ராமநாதபுரம் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் நவாஸ் கனி மற்றும் பரமக்குடி சட்டமன்ற வேட்பாளர் சம்பத்குமார் ஆகியோரை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இன்றைய நாளின் சுவாரஸ்யமான பிரச்சார காட்சிகளை பார்க்கலாம். தூத்துக்குடி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளரான கனிமொழி பரப்புரையில் ஈடுபட்டார். மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் குரூஸ் பர்னாந்து சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு 5 வருடமா ஆட்சியில் இருந்திருக்காங்க. புல்லட் ட்ரெயின் எல்லாம் வேண்டாங்க. வேலை வாய்ப்பும் தண்ணீர் பிரச்சனையும் தீர்ப்பதற்கு ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு தூத்துக்குடி மக்கள் நன்றியோடு இருந்திருப்பார்கள். எதையுமே செய்யல. அவங்க செய்திருக்கக்கூடிய ஒரே ஒரு நன்மை தூத்துக்குடியிலே நடந்த துப்பாக்கி சூட்டை தவிர வேற எதையும் என்னால் சொல்ல முடியாது. தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில் பாஜக வேட்பாளரான தமிழிசை பிரச்சாரம் மேற்கொண்டார். முருகனின் ஆசிர்வாதம் தங்களுக்கே கிடைக்கும் என்று கூறிய அவர் புதிய விளக்கத்தையும் கூறினார். இந்த முருகன் இன்று நம்மை ஆசீர்வதித்து அனுப்பி இருக்கிறார். இந்த முருகன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நம்ம அவங்க அண்ணன் பிள்ளையாரையும் கொண்டாடுறோம், அவங்க அப்பா அம்மாவையும் கொண்டாடுறோம், அவங்க மாமா மாமியும் கொண்டாடுறோம். ஆனா அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் கனிமொழி சார்ந்த கட்சி ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு கூட வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா விநாயகரை கும்பிடுறவங்க அவர்களுக்கு வேண்டப்படாதவர்கள். நாம் சொல்கிறோம், நேரடியாக இறைவனை நாம் சந்திக்கிறோம், வணங்குகிறோம். அதனால் இந்த பண்பாடோடு கூடிய மதம் நமக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவரவர்கள் மதத்தை மதிக்க வேண்டும்.
திருவள்ளூரில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தொண்டர்களின் செல்ஃபி தொல்லையால் காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயக்குமார் திண்டாடும் நிலை ஏற்பட்டது. மீஞ்சூரில் நடைபெற்ற கூட்டத்தில் மேடையிலேயே ஏறிய தொண்டர்கள் வேட்பாளரை சூழ்ந்து கொண்டு செல்ஃபி எடுத்தனர். பந்தியிலும் விடாது துரத்திய தொண்டர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த வேட்பாளருடன் கிடைத்த தருணத்திலெல்லாம் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதிக்கு ஆதரவாக அவரது தந்தையும் முன்னாள் அமைச்சருமான ஆற்காடு வீராசாமி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் தென்சென்னை தொகுதிக்கு உட்பட்ட மயிலாப்பூரில் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழச்சி தங்கபாண்டியன் அமமுக தேர்தல் களத்திலேயே இல்லை என்றார். கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் கௌதம சிகாமணி வீதி வீதியாக சென்று பரப்புரை மேற்கொண்டார். 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டனர். இதனிடையே பிரச்சாரத்தின் போது திமுக வேட்பாளரின் வாகனத்தில் தேர்தல் அதிகாரிகள் சோதனையிட்டனர். பூவிருந்தவல்லி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வைத்தியநாதன் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். தென்காசி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தனுஷ் எம் குமார் புளியரை தொகுதியில் தமது பிரச்சாரத்தை தொடங்கினார். கிராமம் கிராமமாக திறந்த வேனில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் வாக்களித்தால் வீடு வீடாக வந்து நன்றி சொல்வேன் என்று கூறினார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் விருதுநகர் தொகுதி வேட்பாளரான முனியசாமி திருப்பரங்குன்றத்தில் பிரச்சாரத்தை தொடங்கினார். மேளதாளங்கள் முழங்க திருப்பரங்குன்றம் பகுதியில் வீதி வீதியாக சென்று அவர் பரப்புரை மேற்கொண்டார். புதுக்கோட்டையில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்திற்காக கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. உற்சாக மிகுதியில் இருந்த அதிமுக தொண்டர் ஒருவர் கலை நிகழ்ச்சி நடைபெற்ற மேடையின் அருகே நடனமாடத் தொடங்கினார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கன்னியாகுமரி மக்களவை தொகுதி வேட்பாளரான லட்சுமணன் நாகர்கோவிலில் வடிவீஸ்வரம் பகுதியில் பரிசு பெட்டி சின்னத்துடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நெல்லை மக்களவை தொகுதி அமமுக வேட்பாளரான மைக்கேல் ராயப்பன் டவுன் பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கினார். ஈசான விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை நடத்திய அவர் கைகளில் பரிசு பெட்டியுடன் பிரச்சாரத்தை தொடங்கினார். திருச்சி தொகுதியில் தேமுதிக வேட்பாளரான வி இளங்கோவன் ஸ்ரீரங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். சோமரசம்பேட்டை, ஆலம்பட்டி புதூர், இனாங்குளத்தூர், அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். இதனிடையே வேட்பாளரின் வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் பங்கேற்று பேசினார். தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த முறை வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் அழிக்கப்பட்டுவிடும். 4 வழிச்சாலை பணி நடக்காமல் போய்விடும். இரட்டை ரயில் பாதை 40 வருஷ கனவு இல்லாமல் ஆக்கப்பட்டு விடும். தேனி தொகுதியில் வெற்றி பெற்றால் வாடகைக்கு வீடு எடுத்து தொகுதியிலேயே தங்கிவிடுவேன் என காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இங்கேயே வீடு எடுத்து இங்கே இருக்கின்ற மக்களையே கொள்ளையடித்து இங்கு இருக்கின்ற மக்களுக்கு என்னுடைய கிணற்றிலிருந்து தண்ணீர் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வது என்ற நிலையெல்லாம் ஏற்படுத்துவதை விட என்ன நல்ல காரியங்களை செய்கின்றோம் என்பதுதான் முக்கியமே தவிர என்னை பொறுத்தவரையில் இளங்கோவன் இல்லையே என்ற குறை கண்டிப்பாக இருக்காது. என்னை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே இங்கே வந்த பிறகு கண்டிப்பாக இங்கே ஒரு வாடகை வீடு தான் எடுக்க முடிய சூழ்நிலையில் நான் இருக்கின்றேன். புதுக்கோட்டை ஈக்தா பள்ளிவாசலில் தொழுகைக்கு சென்றவர்களிடம் திருச்சி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரான திருநாவுக்கரசர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் கரூர் வேட்பாளர் தம்பிதுரைக்கு ஆதரவாக நடைபெற்ற பிரச்சாரத்தின் பொழுது சுட்டெரிக்கும் வெயிலிலும் தொண்டர்கள் உற்சாக நடனமாடினர். தப்பாட்டத்திற்கு ஏற்ப நடனமாடிய முதியவர் ஒருவர் குப்புற விழுந்தாலும் சமாளித்து எழுந்து மீண்டும் ஆட்டம் போட்டார்.
ராமநாதபுரத்தில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் இந்தியன் யூனியன் முஸ்லிம் வேட்பாளர் நவாஸ் கனி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். பாஜகவுக்கு மாற்றான ஆட்சியை ஏற்படுத்தும் நோக்கில் மக்கள் இருப்பதாகவும் இதனால் தமக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என நவாஸ் கனி கூறியிருக்கிறார். நான் இந்த பகுதியினுடைய மக்களுடைய பிரச்சனைகளை தெரிந்தவன், இந்த மக்களோடு மக்களாக வாழக்கூடியவன், மக்களோடு மக்களாக பழகக்கூடியவன். எனக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர்களுடைய பெரும்பான்மையான ஆதரவு எனக்கு இருக்கிறது. நான் நிச்சயமாக இதில் வெற்றி பெறுவேன். எந்தெந்த மாதிரியான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக இங்கு தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் மீனவர் பிரச்சனை, நெசவாளர் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, குடிதண்ணீர் பிரச்சனை, ரயில் போக்குவரத்து, ராமநாதபுரத்துக்கான அரசு மருத்துவக் கல்லூரி, ராமேஸ்வரம் புனித தலத்தை சுற்றுலா தலமாக மேம்படுத்துவது போன்ற பிரதான பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அதை பெற்றுத்தருவதிலே முன்முயற்சி செய்வேன். மக்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க? நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்க நீங்கள் பிரச்சாரத்தை நான் என்னுடைய பிரச்சாரத்தை துவங்கிவிட்டேன். செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் மக்களுடைய பேராதரவு எனக்கு இருக்கின்றது. மக்கள் மிகுந்த எழுச்சியோடு இருக்கிறார்கள். மக்கள் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கிறார்கள். மக்கள் தேர்தலையும் எதிர்பார்த்து இருந்ததை நேரடியாக மக்களை சந்திக்கும் போது தெரிகிறது. அவங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார்கள். அதிலே எங்களை தேர்ந்தெடுப்பார்கள் என்று நம்புகின்றோம். புல்வாமா தாக்குதல் நடத்திய மோடி என்று தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டதால் தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்தனர். கோவை கணபதி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இவ்வாறு கூறிய பொழுது தொண்டர்கள் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டது. நம்ம நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்தால் பாத்தீங்களா, தாக்குதலை நடத்தி ஒரு தைரியம் மிக்க ஒரு பிரதமராக இந்த உலகுக்கு காட்டியவர் நமது பாரத பிரதமர். அது போல ஒரு உறுதியானவர் தான் நமக்கு தேவை. முதலமைச்சராக நினைக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் தன்னை பற்றி 15 நிமிடங்கள் விமர்சித்து பேசியதன் மூலம் தனது தரம் உயர்ந்து விட்டதாக அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். அதிமுக கூட்டணியில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ஜோதி முத்துவை ஆதரித்து திண்டுக்கல்லில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பாமக நிறுவனர் ராமதாஸ், வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இந்த கூட்டத்தில் முதல் வரிசைகளில் போடப்பட்டிருந்த நாற்காலிகளில் மட்டும் மக்கள் அமர்ந்திருந்தனர். ஆனால் பின் வரிசையில் பெரும்பாலான நாற்காலிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. அந்த வகையிலே இந்த நாகத்தாயத்திருக்கிற இந்த தேர்தல் அறிக்கை வளர்ச்சிக்கான தேர்தல் அறிக்கை, தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கான தேர்தல் அறிக்கை. நாங்கள் சேரும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கூட்டத்தில் பேசிய அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மகனே தன்னை பற்றி பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். இனிமேல் நாம் கிடையாது, நம்முடைய சரித்திரம் அப்பாவோடு போய்விட்டது, முதலமைச்சராவது என்பது நம்முடைய குடும்பத்திற்கு கிடையாது என்ற முடிவுக்கு ஸ்டாலின் வந்து பல நாள் ஆகிறது. மேடை இருக்கிறது, மைக் இருக்கிறது என்பதற்காக இதே இடத்தில் நேற்றைக்கு முன்தினம் பேசிக் கொண்டிருந்தார். உங்களுக்கு தெரியும், நம்முடைய சகோதரர் திரு விஸ்வநாதன் அவர்கள் குறிப்பிட்டார், ஒரு கண்ணியம், ஒரு பெரிய ஒரு தலைவராக இருக்கிறோம், அதனால் ஒரு நல்லா பேசுவார் என்று எதிர்பார்த்த மக்களுக்கெல்லாம் பேரிடியாக என்னை வைத்து இங்கே பேசுகிறார். திண்டுக்கல் சீனிவாசன் யார் தெரியுமா? ஒரு முதலமைச்சராக நினைக்கிற ஸ்டாலின் பேசுகிற பேச்சாது. ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவர் இன்றைக்கு முதலமைச்சராக ஆக போகிறேன் என்று சொல்கிற ஸ்டாலின் இங்கே வந்து 15 நிமிடம் என்னை பற்றி பேசுகிறார் சொன்னால் என்னுடைய தரம் உயர்ந்திருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன்.